ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளத்தூர் வந்துட்டோம். இப்போ நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். நல்ல நல்ல ஃபிஷ், அப்புறம் டாக்ஸ், கேட், ஹாம்ஸ்டர், பேரட், அப்புறம் ரெயின்போ பேரட்டுன்னு நினைக்கிறேன். நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதுதான். கலர் கலராக பெருசாக இருந்துச்சு. ஹாம்ஸ்டர் இருந்துச்சு கைஸ். ஒரு கடையில் 1000 ரூபாவா. அதே ஹாம்ஸ்டர் தான். கலர் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அது ஃபுல் ப்ரௌனு. இன்னொரு இடத்துல ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு வந்து 400 ரூபா. ஆனால் அந்த ஃபுல் ப்ரௌன் வந்து 1000 rupees கைஸ். இங்கே ஒரு தியேட்டர் இருக்கு. ரேபிட் கூட இருந்தது. நத்தை இருந்துச்சு. பட் நத்தை உள்ள இருந்து வெளியிலே வரல. சங்கு கூட இருந்தது. ஆனால் சங்கு அப்பப்போ வெளில வந்துட்டு தான் உள்ளே போச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. இதில் 10 ரூபாயிலேருந்தே பெட்டு இருக்கு. நான் ஃபிஷ்ஷு சொல்லலை கைஸ், பெட்டு இருக்கு. வேற யாரு, நம்ம ஹென்னு தான். சிக் இருக்கு. கலராக இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக் கம்மியாக இருக்கு. சூப்பர் மார்க்கெட் பாரத் ரயில்வே இருக்கு. பாரத் பெட்ரோல் மீண்டுமா அப்பா பிரேக். இந்த இடத்துல ஏகப்பட்ட டிராஃபிக் ஆயிருக்கு. உள்ள ஸ்டாண்டிலோ எல்லாமே நம்ம ஸ்டாண்டிலோ இங்கே சீனிவாசாவோட ஒரு பிரான்ச் இருக்கு.
தக்காளி விலை 2 கிலோ 50 ரூபா 30 ரூபாயா சீப்பாப்பா இது உங்களுக்கு 2 கிலோ 30 சரியான விலை தானே நம்ம வீட்டில் கொளத்தூர் தாண்டியாச்சு கைஸ். அடுத்து அகரம் போகிறோம். டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது டிக்ரீஸ் ஆக போகிறது கிடையாது, ஆனால் நிற்க போகிறதும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நைட்டு 11 மணிக்கு தான் கிளியர் ஆகும். 10 வரைக்கும் ஓட்டிகிட்டே இருப்பாங்க வண்டியை இந்த ஊரில். அதனால் நம்ம டிராஃபிக் இல்லாத பக்கமாக போயிடலாம். சுர் இந்த இடத்துல மண்பானையெல்லாம் இருக்குது கைஸ். மண்பானை என்னப்பா இங்கே கீழே இந்த இடத்துல கேஎஃப்சியோட ஒரு பிரான்ச் இருக்குது. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பெரியார் நகரா? சைடில் லைட் வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல கைஸ். லைட் வெளிச்சம் தான் தெரியுது, என்னதுன்னு தெரியல அந்த போஸ்டரில். தள்ளுவண்டி கடை இருக்கு, பல்லோடா கடைன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒன்று தானப்பா. கொத்து பருத்தா, கொத்த 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 போட்டா. ரோடு இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு கைஸ். கொஞ்சம் இருட்டா இருக்குல்லடா. ஓ
வீடு வந்துட்டோமா? அது எவ்வளோ நிற்கலாம் பார்த்து. பிரேக் போட்டீங்களா? ஆமாம். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு கைஸ். இன்னொரு கோயில் இருக்கும், அங்கே முடிச்சிருச்சு. இங்க ஒரு கோயில் இருக்கும், அங்க முனீஸ்வரர் சிலையும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நைட்ல தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் காட்டுறேன். இதோ இங்க உள்ள தெரியறாரு கைஸ். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நம்மளோட முனீஸ்வரர் கோயில் காக்கும் தெய்வம். ஓப்பா, திடீர்னு டிராஃபிங்கை போட்டாங்க கைஸ். இங்க முன்னாடி என்னப்பா ஒரு கோயில் இது மாதிரி இருக்கு? சிவன் கோயில் தான். தெரியுமான்னு தெரியல. எங்க? ஓ அப்பாடி, எவ்வளோ பெருசு. ஃபுல்லாக பிளாக்காக தான் கைஸ் இருக்கு, பிளர்ராக வேற இருக்கு கேமரால. தெரியுதா? தெரியல. பிளாக்கா தெரிஞ்சிருச்சு கைஸ். சிவன் கோயில் இருந்துச்சு, ஓரளவு தான் சிவனை காட்ட முடிஞ்சது. நைட் டைம் வேற, வீட்டுக்கு சீக்கிரமா போனோம். பகல்ல வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த தெரு கொஞ்சம் அமைதியாக தான் கைஸ் இருக்கும், பட் ரொம்ப நேராக போகும். இந்த இடத்துல ஒரு ஒத்தடி பக்கம் இருக்கும். ஆனால் இங்கேருந்து பெரம்பூருக்கு ஈஸியாக போயிடலாம், பட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் நைட்டெல்லாம் வந்தீங்கன்னா. 11 மைல்ஸ் மாரியே, ஆனால் 11 மைல்ஸில் இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலேயே இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே டார்க்காகிடும். இந்த இடத்துல ஒரு லைட்டு கூட கிடையாது கைஸ். அங்கங்கே தான் லைட் வச்சுருப்பாங்க. இதோ இந்த மாதிரி ரொம்பலாம் லைட்டு கிடையாது. நைட்டில் இந்த ரோடு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், பட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். 11 மணிக்கு மேலெலாம் இந்த சைடு வரவே முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வண்டியே போவாது. இதில் வேற இது காட்டு பகுதி வேற. பெரம்பூர் ஸ்டேஷன் இங்கே இருக்கு. ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்தில் லோக்கல் ஸ்டேஷனாக இருந்தாங்கப்பா. லோகோவா? ஆக மொத்தம் ஸ்டேஷன் தானே, அப்போ டிக்கி வரும். அப்பாடா, நார்மல் ரோடு வந்தாச்சு. இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கு. பயணம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் குளத்தூரில் வந்து பாருங்க கைஸ். எங்களை மாதிரி இல்லாமல் ஒரு பெட்டு வாங்கிட்டு போங்க.
எல்லாமே நல்ல நல்ல பெட்டாக இருக்கு. ஆனால் அங்கே ஒரு இக்னானா பல்லி இருந்துச்சு. ஓனாவா? இக்வானா தானேப்பா அது பேர். ஆ கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? இக்வானா பல்லி. இக்வானா தான்ப்பா சொன்னேன் நானும். அந்த இக்வானா பல்லி வந்து எனக்கு வந்து ஒரு பூனை அங்கே இருந்துச்சு. நார்மலாக தெருவில் பார்க்குற பூனை தான். என்ன கொஞ்சம் நம்ம தெருவில் பார்க்குற பூனைக்கெல்லாம் முடி கம்மியாக இருக்கும், அதுக்கு நல்லா முடி வளர்ந்துருந்தது. அந்த பூனை பொசு பொசுன்னு இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி 6000க்கு வைக்கலாமா? 6000. அப்போ டாகோட ரேட்லாம் எவ்வளோன்னு எனக்கே தெரியல. கைஸ், எலிய பெட்டா வளர்ப்பாங்களா? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஹாம்ஸ்டர் வளர்ப்பாங்க, அப்புறம் அந்த முள்ளு பனி மாதிரி குட்டியாக இருக்குமே அது வளர்ப்பாங்க. எலி வளர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே ரொம்ப குட்டி குட்டியாக குட்டியாக இருக்கும், செம்ம குட்டியாக கட்டை விரல் சைஸுக்கு. அந்த எலி பார்த்த இன்னைக்குதான். ஹாம்ஸ்டர் வளர்க்கலாம், பட் எலி எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. தவளை கூட இருந்தது. தவளையெல்லாம் யார் வளர்க்குறான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நம்ம வீடியோ பார்க்குற யாராவது தவளை வளர்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மை பெட் இஸ் ஃப்ராக் ப்ரோ அந்த மாதிரி தவளை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தவளை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மை பெட் இஸ் ஃப்ராக் அந்த மாதிரி கமெண்ட். அந்த இடத்துல ஜெர்மன் ஷெப்பர்டு கூட இருந்துச்சு. எனக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு தான் டாக் வகையிலேயே பிடிக்கும். கூடிய சீக்கிரத்தில் ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்கலாம். இங்கே கூட ஜெர்மன் ஷெப்பர்டோட பிக்சர் ஒன்று இருக்கும், பட் இந்த சைடு போனால் தெரியுமா? அந்த சைடு ஐயோ போயிடுச்சு கைஸ். நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து வந்தால் தான் அது பார்க்க முடியும். ஒரு பேனர் மாதிரி இருக்கும், அதில் ராட்வீலரோட பிக்சரும். அப்படியா? ஃபுட் ஷாப்பா? அதில் ராட்வீலர் பிக்சரும் அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு பிக்சரும் இருக்கும். ஒரு சைடு ராட்வீலர் தான், மறு சைடு வந்து ஜெர்மன் ஷெப்பர்டும் இருக்கும். இப்போ நம்ம போகிற சைடு வந்து ராட்வீலரோடதுன்றதுனால உங்களுக்கு ராட்வீலரை காமிக்க விரும்பலை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காப்புல. தண்ணி வர முடியல. உள்ள நின்று ஒரு நாளைக்கு பேசிட்டு வெளியே கேட்டு அப்போ இந்த இடத்துல பேக்கரி அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு. இந்த இடத்துல பேக்கரி ஒன்று இருக்கு. இந்த இடத்துல சூப் ஸ்டால் இருக்கு. இந்த இடத்துல ஸ்மால் பார்க் இருக்கு. ஸ்மால் பார்க். நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஐயா அம்மா அடி, எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு பக்கத்தில் வந்துருச்சு. எம்மாடி, எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னா அப்படியே இந்த சைடு ஒரு டர்ன் போட்டு வந்தால் எங்கள் வீடு தான். இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஆமாடி ஆமாம், அப்படியே போனீங்கன்னா அங்கே நடுவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். இதுதான்.
இப்போ நம்ம வீடு அங்கே தான் கைஸ் இருக்கு. நேராக ஒரு வீடு இருக்கு பாருங்க. இந்த மாவு கடைக்கு பக்கத்தில் இருக்கும். பாய் கைஸ்.